ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழைக்காயில் பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 வாழைக்காய் எடுத்து நல்லா வந்துட்டு குட்டி குட்டிஸாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் சர்க்கிளாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்லைஸ்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 2 ஸ்பூன், உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து இது தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நம்ம தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கிற வாழைக்காயை வந்துட்டு நம்ம இது கூடவே ஆட் பண்ணிடுறோம். அது 15 மினிட்ஸ் நம்ம ஊறினதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாழைக்காய் கூடயே அந்த மசாலாலாம் வந்து நல்லா ஊறியிருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம எதுவுமே வெங்காயம் பூண்டெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல. ஜஸ்ட்டு தாளித்து கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இது நம்ம ஊற வச்சுருக்கிற வாழைக்காவை வந்து மசாலாவில் ஊற வச்சுருக்க வாழைக்காவை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ ஒரு 1 மினிட் 2 மினிட் கேப்பில் அப்பப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். 5 to 10 மினிட்ஸ்குள்ளாரே நல்லா குக் ஆகிடும். நம்ம இது வந்து அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் 2 சைடும் வந்துட்டு நல்லா வெந்து வரும். இப்போ நமக்கு அந்த தண்ணி நல்லா சுண்டி வரக்குள்ளாரையே நமக்கு அந்த வாழைக்காய் வந்து நல்லா ரெடியாக இருக்கும். மசாலாவும் நல்லா உள்ள இறங்கியிருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைட் டிஷ் ஃபார் ரைஸ்க்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.